என்எஸ்கே. இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BB8, அதாவது பிக் பாஸ் தமிழில் 8வது சீசன் வரப்போகுது. கூடிய சீக்கிரம் விஜய் டிவியில் வந்து வரப்போகுது. இது வரைக்கும் BB1லேருந்து BB7 வரைக்கும் நம்மளோட ஆண்டவர் உலக நாயகன் அப்படின்னு சொல்கிற கமல் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு BB அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த பிக் பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்காக BB வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. மும்பையில் வந்து, அதாவது பாலிவுட் சைடில் ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய சீசன் போயிட்டுருக்கு. பட் நம்ம தமிழுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 8 வருஷம் ஆக போகுது. இது 8வது வருஷம் வரப்போகுது. ஸோ BB அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பேரை, ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 14 பேரை ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருவாங்க. அதாவது ஒரு 100 நாளைக்கு எந்தவித வெளி உலக தொடர்பும், மொபைல் யூஸ் பண்ண முடியாமல், சோஷியல் மீடியாவுக்கு வர முடியாமல், வெளியாட்கள் யார் கூடவும் பேச முடியாமல், இந்த மாதிரியான ஒரு கேம் ஷோ மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய. எப்படி இருக்க முடியும்? மொபைல் இல்லாமல் நம்மளெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் கூட மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் 100 நாளைக்கு எப்படி மொபைல் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு க்யூரியாசிட்டியை வந்து ஏற்படுத்தி எல்லாரையும் பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு ஷோ தான் இது. ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாக இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா? எப்படி இருக்க முடியும், நம்மளால் இருக்க முடியல, சரி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்கிறது, அதாவது நேற்று நடந்ததை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா எல்லாத்தையும் போட முடியாது. என்ன தான் கேமரா இருக்குது அப்படின்ற கான்ஷியஸ் இருந்தாலும் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. சீக்கிரமாக வந்து அது பழகிடும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சுரல் தன்மை வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹியூமன்ஸ் வந்து எப்படி யோசிக்கிறாங்க, மனிதர்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலையோடு இருக்காங்க, சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து இந்த ஷோ மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த பிக் பாஸ் 8ல் என்ன வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமல்ஹாசன் வந்து 7ஓட ஸ்டாப் பண்ணிட்டாரு ஹோஸ்ட் பண்ணுறதை. ஸோ 8க்கு அவர் வரமாட்டார் அப்படின்றது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது போக யார் வந்து 8 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, BB8 வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ. 4 பேர் வந்து இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஒருத்தருக்கே வந்து மதிச்சிக்க மாட்டாங்க. நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்றபடி. ஏன்னா எல்லாருமே ஒரு செலிப்ரிட்டி, எல்லாம் அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து எதையாவது பண்ண ஒருத்தர் எடுத்து தான் அந்த வீட்டுக்குள்ளே போடுவாங்க. அப்படி போடும்போது அவங்க ஒருத்தர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம கமல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆனார் அந்த ஒரு விஷயத்துக்கு. பட் இப்போ அவர் இல்லை அப்படின்னும் போது வேறு யார் வருவாங்க? அப்படி வர்றவங்க சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து இப்போது பிக் பாஸ்க்கு நடுவில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அல்டிமேட் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று நடத்துனாங்க. அதாவது இது வரைக்கும் நடந்த எல்லா பிக் பாஸ்லேயும் ட்ராஃபி வின் பண்ண முடியாமல் வெளியேறினவங்க, எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் எல்லாம் தூக்கி போட்டு ஒரு பிக் பாஸ் ஷோ ஒன்று பண்ணாங்க. அது இவங்களாம் வந்து பண்ணது தான். பட் அதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு தான் பண்ணியிருந்தார். ஸோ மேக்ஸிமம் சிம்புவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி சிவகார்த்திகேயனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் போக இப்போ கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி இப்போ அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது யாருனாக்கா வேறு யார், நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே அப்படின்ற மாதிரி கேமியோ கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வில்லன் ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப்னா பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்க ஒரே ஆள் நம்ம விஜய் சேதுபதி தான். ஸோ விஜய் சேதுபதியை தூக்கி உள்ளே போட்டாங்க. ஸோ பிக் பாஸ் 8 ஹோஸ்ட் பண்ண போகிறது விஜய் சேதுபதி தான் அப்படின்றது அஃபிஷியலான ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. இப்போ அந்த ட்ரெய்லரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் ப்ளஸ் அந்த ட்ரெய்லரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சூப்பர் சார், பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க சார். உண்மையிலேயே ரெடி ஆகணும்னா கார்வலம் போனா போதாது, ஊர்வலம் போகணும். இத பாசது, இந்த குரூப்பிசம் பண்றவங்க, டாமினேட் பண்றவங்களெல்லாம் சும்மா ஓட விடணும். குரூப்பிசம் பண்றவங்க, அதுக்கப்புறம் இந்த டாமினேட் பண்றவங்களாம் வந்து ஓட விடணுமா? ரொம்ப கஷ்டம். என்ன தம்பி பாக்குறீங்க? காய்கறில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும். ஆனா மனுஷங்கள்ல அதேதான். அதாவது மனுஷங்கன்றது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப்பாக இருப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க.
நம்ம இந்த கம்யூனிகேஷன்றது மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம் அப்படின்னா அதே டாப்பிக்கை திரும்ப 2 நாள் கழிச்சு பேசும்போது இன்றைக்கி பேசின அதே ஃப்ளோவில் அதே மாடுலேஷனில் நம்மளால பேச முடியாது. ஹியூமன்ஸ் அப்படி தான், ஒரே மாதிரி பண்ணுறது நம்ம மிஷின் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் மாறலாம். அப்படி வார்த்தைகள் மாறுறதுனால நிறைய பிரச்சனை பிக் பாஸில் வந்திருக்கு. நம்ம வந்து இது பல சீசனாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதை மீன் பண்ணுது ஆண்டி. அங்கிள் தப்பாலன்னா எப்ப எந்த கார்டு கொடுக்கணும் தெரியும்ல. தெரியலனா என்ன பார்த்து கத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இது எந்த இன்சிடென்ட்னா போன சீசனில் நம்ம பிரதீப் குமாருக்காக கொடுத்த அந்த ஒரு ரெட் கார்டு. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாச்சு, பெரிய இஷ்யூ ஆச்சு. பிக் பாஸ் உள்ளேயும் பிக் பாஸ்க்கு வெளியவும் அதுக்கப்புறமும் அதை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. ஏன்னா அந்த ரெட் கார்டு கொடுத்தது இப்போது ஒருத்தர் மேலே வந்து 4 பேர் தப்பு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அது தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தண்டனை கொடுக்க முடியாது. அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நிற்க வச்சு பேச விடணும், அவருக்கான வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பே கொடுக்காம பேசவே விடாமல் இவங்கெல்லாம் வந்து உன்னை தப்பு சொல்கிறாங்க, அப்போ நீ தப்பு வெளில போ அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவாக தான் அது இருந்தது. அது ரொம்ப ஒரு பெரிய அடியாக இருந்தது. யாருக்குன்னா பிக் பாஸ் தமிழுக்கு மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸே வந்து எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தது நம்ம கமலுக்காக தான். ஸோ அப்படிங்கும்போது கமலே இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ட்டு ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக அது நடந்தது. ஸோ ஒருவேளை இந்த சீசன் கமல் வந்து ஹோஸ்ட் பண்ணாததுக்கு ரீசன் போன வருஷத்தோட அந்த ஒரு இன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ரோ இந்த இலகன மனசுலாம் 12 ஓகே, பிபியில் வேண்டாம். தம்பி அதுக்காக என்ன ஆஷாவாக பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதி மூவியில் வில்லனிசம் பண்ணி பார்த்துருக்கோம், பட் ரியல் லைஃப்பில் அவர் எப்படி பேசுவார்னு தெரியும். எல்லாமே கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாகவும் போடுற மாதிரி தான் இருக்கும் அவரோட ஸ்பீச். ஸோ எந்தளவுக்கு அவர் வந்து கண்டஸ்டண்ட்டை ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணுறவங்க பிபி அட்லீஸ்ட் அந்த டெலிகாஸ்ட் பண்ணுற 1 hour ஷோவையாவது பார்க்கணும். அதை கூட பார்க்காம வந்து டாக் பேக்கில் சொல்கிறத கேட்டு பேசுகிற மாதிரியான ஒரு ஹோஸ்ட்டாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவளன்னு இருக்காம மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேட்கணும். சுருக்குன்னு கேட்கணும். ப்ரோமோ நம்ம ஆண்டவரோட எல்லா ப்ரோமோ இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் ஆண்டவர் வர இதுவெல்லாம் ப்ரோமோ போட்டு ஹைப்பை ஏற்றுவாங்க. அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார், இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எபிசோடை பார்ப்போம். ப்ரோமோவில் வந்து அந்த இது கூட வந்து எபிசோடில் இருக்காது. அவ்வளோ கேவலமாக தான் இருக்கும் எபிசோட். அதே மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா பம்புற, உங்ககிட்ட சொல்றது கருத்து ஏதாவது இருக்கா? அதே தான் சார், வீக்கெண்டில் தான் சார் நல்ல மாதிரி பம்புவாங்க, வீக் டேஸில் எகிருவாங்க. உஷாரா இருங்க சார். சரிங்க சார். மேடையில் ஏறணும்னா முதல்ல களத்தில் இறங்கணும். நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கடினமாக உழைக்கணும். உங்க விருப்பமான ஷோ இன்னும் நெருக்கமாக கொண்டு வரேன். பிக் பாஸ் சீசன் 8 இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு. எப்பவும் போல் ப்ரோமோ நல்லா இருக்குது. அண்டு வரப்போகிற கண்டஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீசனை கொண்டு போவாங்க அப்படின்றது பார்ப்போம். கண்டஸ்டன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் சீசன் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் பிடிச்ச அதே சீசன் தான். கவின், சாண்டி மாஸ்டர், தர்ஷன், லாஸ்லியா இவங்களாம் இருந்த அந்த ஒரு சீசன் அது வேறு மாதிரியான ஒரு வைப்பாக இருந்தது. பிக் பாஸ் இத்தனை வருஷம் பிக் பாஸ் சீசன்லேயே அந்த ஒரு சீசன் மட்டும்தான் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு சீசன் ஏதோ கடமைக்கு பண்ணியிருப்பாங்க, பட் எனக்கு அந்த சீசன் ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் சீசன் எது? இது வரைக்கும் அந்த கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார்? அவங்கள மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். பிக் பாஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறைய போட ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, டடா.